ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவ கிருபையோடு அவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறீங்களா? நீங்கள் மனப்பூர்வமாக வாழ்ந்திருக்கணும், எல்லா விஷயங்களையும் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆர்வத்தோடு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளை அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கும் தேவையான அறிவுரைகளை, நம்ம பிரச்சனைகளுக்கு கிடைக்கக்கூடிய பரிகாரங்களை தேவ வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாம் நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒன்றுல நல்லா இல்லாத நிலை, எவ்வளவுதான் இருந்தாலும் எதுவுமே இல்லாத நிலை மனுஷர்கள் கிட்ட பார்க்குறோம். அந்த குறைகளை தீர்க்கிறவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. யோவேலின் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம், சிறப்பான புஸ்தகம். என்னைக்கோ யோவேல் பிரசங்கம் பண்ணியிருக்காரு இன்றைய விஷயங்களை. இதில் இறுதி நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள், தேவனுடைய கோபம், தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய வருகை, பரிசுத்த ஆவியின் காரியங்கள், இதெல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆதியிலிருந்தே மனிதர்கள் தேவனை வேதனைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்பவாவது தேவனை வேதனைப்படுத்தி இருக்கிறாயா? நீ எப்பவாவது தேவனை வருத்தப்பட வச்சிருக்கிறாயா? நீ எப்பவாவது தேவனை அழ வைத்ததுண்டா? பாவம் செய்கிற ஒவ்வொருத்தரும் தேவனை அழ வைக்கிறான். நீ தேவனை அழ வைக்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா குறைஞ்சது தேவனிடத்துல நெருங்கி இருக்கேன்னு தான் அர்த்தம். இன்னும் உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவங்க தேவனை அழ வைக்கிறோங்கிறது கூட தெரியாமலேயே வருத்தப்பட வைக்கிறாங்க. ஆனால் நாம் அவருடைய பிரியத்தை ருசி பார்த்ததுக்கு அப்புறமும் கூட, அவருடைய ஆவியை அடைந்த பிறகும் கூட, அவருடைய சித்தங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட, அவருடைய ஆசீர்வாதங்களை அடைந்த பின்னும் கூட, அவரால் வாழ்த்தப்பட்ட பிறகும் கூட, அநேக அனுபவ சாட்சியங்களை சம்பாதித்த பிறகும் கூட, மறுபடியும் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு நேரத்தில் தேவனை துக்கப்படுத்துறவங்களா இருக்கிறோம். எவ்வளவுதான் முயற்சி பண்ணி தேவனை சந்தோஷப்படுத்தணும்னு முயற்சி பண்ணினாலும் அதுல தோல்வி அடைஞ்சிடறோம். சில நேரங்கள் தெரிஞ்சு, சில நேரங்கள் தெரியாம அநேக முறை தேவனை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மில் அநேகர் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம சுபாவமே அதுதாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் அவரை அழ வைப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு தான் அவரை வருத்தப்பட வைப்பீங்க? எப்ப பார்த்தாலும் அவரை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனா, எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனா இது தொடர்கதை தானா? அவருடைய அன்பை அடையணும்னு, அவருடைய பிரியத்தை பெறணும்னு ஆசைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாதா? நம்மில் அநேகர் அநேக வருஷங்களா அநேக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு நற்செய்திகளை கேட்கிறோம் இல்லைங்களா? பைபிளை திறக்காமலேயே பக்தினா என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாத்தையும் நம்ம கேட்டிருக்கிறோம்ல, கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறோம்? எவ்வளவுதான் கோவப்படுத்தினாலும், ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது அது இல்லைங்க. நம்ம தவறுகளை நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி நாளே போதாது. நம்ம சுபாவம் அதுதான். அதை சொன்னால் அசிங்கம்தான். நம்ம பிரயோஜனம் இல்லாதவங்க. எவ்வளவு நேரம் சொன்னாலும், எத்தனை தடவை சொன்னாலும், எவ்வளவு கழுவினாலும், உன் மேலே பிரியப்பட்டு உன்னை எவ்வளவு சுத்திகரிச்சாலும் நீ திருந்தவே மாட்டேங்கிற அப்படின்னு தான் ஒருவேளை தேவன் நினைப்பாரோ என்னவோ தெரியல. அப்படிதான் இருக்கு நம்ம சூழ்நிலை. ஆனால் நான் சொல்ல அது இல்லை.
நீ எவ்வளவுதான் வருத்தப்பட வச்சாலும், எவ்வளவுதான் வேதனைப்படுத்தினாலும், எவ்வளவுதான் கவலைப்பட வச்சாலும், மன்னிக்கிற தேவன் அவர் இருக்கார் பாருங்க. கருணை காட்டுற தேவன் இருக்கார் பாருங்க. தயவு காட்டுற, அன்பு காட்டுற தேவன் அவர் இருக்கார் இல்லையா? செய்கிற எல்லா தவறுகளையும் மறந்து உன்னை ஒரு புது மனுஷனாக்கி மறுபடியும் ஆசீர்வதித்து, மறுபடியும் ரட்சித்து, மறுபடியும் மன்னிச்சு, உன்னை ஒரு புது மனுஷனாக்கி நீ இழந்த எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை பிரியத்தோடு இருக்காரு பாரு. அவரை குறித்து தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எவ்வளவு தடவை வேதனைப்படுத்தினாலும், எவ்வளவு தடவை கவலைப்பட வச்சாலும், எத்தனையோ விதமா நாம் அவரை வேதனைப்பட வச்சாலும் கைவிடாத ஆண்டவரா அவர் இருக்கிறார். அதை மறக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை நமக்கு திருஷ்டாந்தமாக வேதத்திலே வைத்து, வார்த்தையை கேட்காத அந்த மக்கள், தப்பி போகிற மக்கள் அப்படின்னு அவங்கள உதாரணமா வச்சு மனிதர்கள் எப்படி விலகி போறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நமக்கு காட்டி, அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு திருஷ்டாந்தமாக வேதத்தில் இருக்கிறது. அவர்கள் வேதனைப்படுத்தியது போல, அவர்கள் வருத்தப்பட வைத்தது போல, அவர்கள் தப்பி போனதை போல, அவங்க வழி தவறி நடந்தது போல, அவங்க எதிர்த்து நின்னது போல, விசுவாசத்தோடு இருக்குன்னு சொன்னவங்க, கிறிஸ்தவன்னு சொல்லவங்க, தேவன் மீது பிரியம் இருக்கிறதா சொன்னவங்க, தேவனோட பிரியத்தை பெற்றவங்கன்னு சொன்னவங்க, எல்லாரும் பழைய நிலைக்கு திரும்பி போறதை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட தேவன் மன்னித்து, சகித்து கொண்டு, சமாதானப்படுத்தி கொண்டு, தம்முடைய விசாலமான இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நம்மை இன்னும் 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 ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி, அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், முக்கியமாக விருப்பப்பட்ட மக்களை, ரட்சிக்கப்பட்ட மக்களை, அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்ட நம்மை பரிசுத்தப்படுத்துவதன் மூலமாக இந்த உலகத்தில் நம்மை சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. வைத்தியனாக இருப்பவன் உன்னை முதல்ல குணப்படுத்திக்கணும்னு சொல்ற மாதிரி, ஊர் எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்குற வைத்தியனுக்கு தன்னோட நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்து கொடுக்க முடியலன்னா, ஊரில் இருக்கிற மனுஷங்களை நான் குணப்படுத்துவேன்னு சொன்னால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? முதல்ல நம்மளை நாமே சரி பண்ணிக்கணும். நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அடுத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னால, அவர்கிட்ட இருக்கிற பெரிய விஷயங்களை நாம போதிக்கிறதுக்கு முன்னால, அறிவிக்கிறதுக்கு முன்னால, நம்ம வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை அனுபவிக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணுங்க. இங்கே யோவேல் புத்தகத்தில் யூத ஜனங்களை தேவன் எச்சரிக்கிறார். இஸ்ரேல் மக்களை தேவன் பொறுப்படுத்திக்கிட்டார். உங்களுக்கு தெரியும்ல, ஆபிரகாம் சந்ததி இஸ்ரேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். யாக்கோபின் தேவன், அதே போல ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று அழைக்கப்பட்ட ஆண்டவர் அந்த மக்களுக்கு தானே கர்த்தராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எல்லாருக்கும் ராஜா இருக்கும்போது எங்களுக்கும் ராஜா வேணும்னு அவங்க கேட்டப்ப ராஜாவை ஏற்படுத்தினார். அந்த ராஜா சரியில்லைன்னா இன்னொரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார். பிரபுக்களை கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். தன் பிள்ளைகளை சரி செய்து அவர்களை வழிநடத்தி தம்முடைய உத்தேசங்களை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சித்தத்தினார். அநேக வழிகளிலே நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்ட தேவனுக்கு நாம் மறுபடியும் 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 வேதனையை தானே கொடுத்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருங்கன்னா உலகத்தோட கலந்து போனவங்களாக, பாவத்துக்கு தூரமா இருங்கன்னா பாவத்திலேயே மூழ்கி போனவங்களா, பொல்லாத இந்த பாவங்களால நம்ம வாழ்க்கையே அழிச்சுக்கிற மாதிரி ஒருவரையும் பார்த்தப்போ அந்த சமயத்திலே ஆண்டவர் அவருடைய கோபத்தை அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். இங்க வேதத்திலே யோவேல் 1 அதிகாரம் 2 வசனம் இப்படி சொல்லுகிறது: முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே நீங்கள் அனைவரும் செவி கொடுங்கள். இப்படி எல்லாரும் செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டவை சம்பவித்தது உண்டா? முதியோரே. இன்னைக்கு அநேகர் பெரியவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், சபையில பெரியவங்களா இருக்கணும்னு விருப்பப்படுறோம், வீட்டில் பெரியவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் சொல்றபடியெல்லாம் பிள்ளைங்க கேட்கணும்னு ஆசைப்படுற தகப்பன்மார் இருக்கிறாங்க. நான் சொன்னதை செய்யணுங்கிற ஆசை ஒரு தாய்க்கு இருக்கும். தம்பிகளும் தங்கச்சிகளும் என் பேச்சை தான் கேட்கணும்னு பெரிய அண்ணனும் பெரிய அக்காவும் ஆசைப்படுறது உண்டு. முதியோரே, முதல்ல நீங்க தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. உங்க நடவடிக்கை மூலமா அடுத்தவங்களுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருங்க. தேசத்தின் குடிகளே, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். எல்லாருக்கும் சொல்லட்டும். இப்ப கூட ஒரு பெரியவர், ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு நீதிபதி, ஒரு தலைவன், இப்படிப்பட்டவங்க தன்னை சார்ந்தவர்களுக்கு சொல்ற அறிவுரை என்னன்னா, தன்னுடைய ஜீவியத்தின் அனுபவங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அதுதான். கண்டிப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றி இருக்கும், சில தோல்விகள் இருக்கலாம். அதே போல நாம செஞ்ச
நன்மைகள் இருக்கும், சில நன்மைகள் செய்து நம்ம சிக்கல்ல கூட மாட்டியிருப்போம். அப்படியா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் அடைஞ்சிருக்கீங்களா? எல்லாமே நல்லது தான் நடந்துக்கிட்டே இருக்கா? அல்லது ஏதாவது வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்பட்டு, இழப்பு ஏற்பட்டு, வேஸ்டாக போச்சே அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? நல்லது செய்யலான்னு நினச்சி கெடுதலில் மாட்டிக்கிட்டு, உதவி செய்கிறோன்னு சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு, பிஸ்னஸ் பண்ணலான்னு திவாலாகி, என்ன இந்த மாதிரி நஷ்டம் இருக்குதானே? அனுபவங்களை சொல்லும் போது தான், எதுக்காக நம்ம சொல்லணும்னா, நம்ம அனுபவங்களை நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அவங்க அதை செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நம்ம வெற்றிகளை குறித்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அவங்களும் அதே வெற்றியை அடையணுங்கிறதுக்காக ஒரு அனுபவ சாட்சிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அறிவுரை சொல்லும்போது ஏதோ பெரிய விஷயம் மாதிரியோ லெக்சர் கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை. இங்கே நெகேமியா புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா 5வது வசனம், வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். பாருங்க, தேவன் அந்தந்த நேரத்தில் நமக்கு ஒன்று கூடி வரச் செய்கிறவர். இன்னர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. வழக்கமாக நாம் மக்களுக்காக மீட்டிங் வைக்கிறப்போ தேவனுடைய ஆசீர்வாதப்படி மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதில் அநேகமாயிரம் இருப்பாங்க, விசுவாசிகள் அவிசுவாசிகள் எப்படின்னு எல்லா ஜனங்களும் அங்கே கலந்துருப்பாங்க இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்யறதுக்கு முன்னால ஒரு அதிகாரி, யாரு? பிரபுக்கள், அப்புறம் யாரு? அதிகாரிகள், அப்புறம் பெரியவர்கள், இப்படி முக்கியமான பெரியவங்களை ஒன்னா உட்கார வச்சு அவங்களுடைய பேர் கூட கொடுத்துருக்காங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அந்த எண்ணத்தை உண்டாக்கினார், கூடி வரச் செய்து எண்ணத்தை உண்டாக்கினார். எத்தனை பேர் நம்ம சபையில பெரியவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பிரார்த்தனை வீரர்கள் நம்ம சபையில இருக்கிறாங்க, தேவனுடைய ஊழியத்தை ஒழுங்காக செய்கிற வாலிபர்கள், அவர்களுடைய பேர் என்ன, அவர்கள் மனம் திரும்பியவர்களா இல்லையா, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இல்லையா, இதெல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இல்லையா? ஏதோ சபை நடந்தா போதும், யாரோ ஏதோ வேலையை செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி நடத்திக்கிட்டு இருக்க முடியுமா? அது நடக்கவே முடியாது. கணக்கெடுத்து வைக்கணும். ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல நாம என்ன செய்வோம்? உட்கார்ந்து நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, இந்த வேலையை தொடங்கினா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு எல்லாத்தையும் உட்கார்ந்து கணக்கு போடுறோம் தான் அந்த வேலையை கரெக்டாக முடிப்பானே தவிர, யாராவது குறைஞ்ச விலைக்கு தர்றாங்க, பிளாட்டு தர்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கு எதுவும் போடாமல் அதை வாங்கிக்கிட்டா அதில் பணத்தை போட்டு பாதியில் ஆரம்பித்து பாதியில் நின்று மொத்தத்தையும் போக விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாலே நம்ம தயாராகணும். நம்ம கெப்பாசிட்டி எவ்வளவு, இது நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குது, இது நம்மளால் முடிக்க முடியுமா, நம்மகிட்ட இருக்கிற 10 பேரில் ஒற்றுமை இருக்குதா அப்படின்னு பரிசோதிக்கணும். ஜெபம் இருக்கா, தேவ சித்தம் இருக்கா? இன்னைக்கு அநேக சபைகளில் டெடிகேஷனோடு இருப்பாங்க, ஆனால் அவங்க கிட்ட டேலண்ட் இருக்காது. டேலண்டோடு இருக்கிறவங்க கிட்ட டெடிகேஷன் இருக்காது. அப்படின்னா தேவ ஊழியம் என்ன ஆகும்? பாழாய் போயிடும். எத்தனை பேர் நாட்களில் எங்க மீட்டிங் நடந்தாலும், இதங்க நான் இந்த கேட்டுக்கு இன்சார்ஜா இருக்கிறேன், நான் இந்த புக் ஸ்டாலுக்கு இன்சார்ஜா இருக்கிறேன், நான் இந்த சிங்கிங் டீமுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு ஒரு டெடிகேஷனோட யார் வந்தாலும் வரலன்னாலும் யார் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நம்ம வேலையை முதன்மையை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற பாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஊழியம் நல்லா நடக்கும். ஒரு மனப்பாடு ரொம்ப முக்கியங்க. அதுக்கு தான் நெகேமியா அந்த நாட்களில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதில் எல்லாரையும் உட்கார வச்சு கணக்கெடுக்கிறாரு. தேவ வேலை செய்யறதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு பாருங்க, நிறைய பேர் இருக்கு. அதில் அந்த பேரெல்லாம் படிக்கிறதுக்குள்ளேயே சோர்வாயிடுவோம் இல்லைங்களா? இவ்வளவு பெரிய பைபிளில், இவ்வளவு அருமையான பைபிளில் எதுக்காக எத்தனை பேர்களை கொடுத்துருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. 6வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 60வது வசனம் வரைக்கும் இந்த அதிகாரம் முழுசுமே பெயர்கள் தான். இன்னும் அதிகமாக தான் இருக்கு. அந்த அதிகாரம் முழுசும் அப்படிதான் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க படிச்சு பாருங்க வீட்டில் போய். அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு என்ன பண்ணாருன்னு பாருங்க. 9வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து, அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியார் எல்லாரையும் விட்டு வந்து நின்று, எப்படி பாருங்க, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? ரெட்டுடுத்தி. அந்த நாட்களில் உபவாசம் இருக்கும் பொழுது ரெட்டுடுத்தி, அதாவது சாக்கு பை இருக்கு இல்லைங்களா, நம்ம கோணின்னு சொல்லுவோம், அதை கட்டிக்கிட்டு ரெட்டா உடுத்தி உபவாசத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தெரியறதுக்காக புழுதியில உட்கார்ந்து ஜெபம் செய்தார்களாம். அந்த சடங்காச்சாரத்தை பத்தி நான் சொல்ல வரல. ஆனா இன்றைக்கு ஒரு மனப்பாட்டோடே கூட டெடிகேஷனோட ஒப்படைச்சு
தேவனுடைய சன்னிதானத்தில் இன்னைக்கு ராத்திரி நம்ம பிரார்த்தனை செய்ய போறோம்னு ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கு இங்க வரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இப்படி வருகிற நாம் எல்லாருமே ஒரு மனப்பாட்டோடு உபவாசம் இருந்து ஜனங்கள் எல்லாரும் எழுந்து தங்கள் நிலையிலே நின்று என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. அவங்க தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். ஊழியக்காரங்களுக்கு கூட பாவம் இருக்குமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கூட பாவம் இருக்குமா? பாஸ்டர்களுக்குள்ள பாவம் இருக்குமா? முதிர் வயதில் உள்ளவங்களுக்குள்ள பாவம் இருக்குமா? என்னங்க, காணிக்க போடுறவங்களுக்குள்ள பாவம் இருக்குமா? தேவ ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு கூட பாவம் இருக்குமா? உங்ககிட்ட தாங்க கேட்குறேன், இருக்குமா? என்ன பாவம் இருக்கும்? விபச்சாரம், குடி, அந்த மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி பாவங்கள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவங்களும் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. உன்னுடைய இருதயத்துக்குள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு நீ அந்த மாதிரி வேலையை நிச்சயமா செய்யவே கூடாது. ஆனா இன்றைய விசுவாசிகளுக்கு இருக்கிற முதல்ல பாவம் என்ன தெரியுங்களா? அகங்காரம், சுயநலம், சுய விளம்பரம். நான் நல்லவனா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சுய விளம்பரம், அகங்காரம். கவனிங்க, நிறைய பேர் வேஷதாரிகள், உண்மை நிலையை வெளியே காட்டிக்க மாட்டாங்க, உள்ளது உள்ளபடி காட்டாம தேவ சமூகத்தில் நடிக்கிறவங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பாவங்களா கூட இருக்கலாம். கோபம், பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு பிட்டர்னஸ், கசப்பான அனுபவம், மன்னிக்காத மனசு, சகிக்காத மனசு, வைராக்கியம், அதே மாதிரி வெறுப்பு அப்படிங்கிற பாவம். தேவன் மேலேயே வெறுப்பை காட்டுறது. பெத்த அம்மா கிட்டே போய் என்ன செய்யற அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பை காட்டினா, ஆனா அவங்க மேல இருக்கிற அன்புனால அவங்க எதையும் காட்ட மாட்டாங்க, பொறுத்துக்குவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கும்? எவ்வளவு காயப்படுவாங்க. எவ்வளவு அன்பா பார்த்த என்னுடைய புள்ள என்னுடைய அன்பை புரிச்சுக்காம என் மேலேயே வெறுப்பை காட்டுறானே. தேவனும் அப்படித்தான். அவரை நாம வேதனைப்படுத்தும் போது அவர் இதயமும் வலிக்கும். உங்களுக்கே தெரியும், காலகாலமா ஆண்டவரை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஜனங்களை நாம பார்க்கிறோம். எல்லா விஷயத்திலும் அந்த சின்ன சின்ன வெறுப்பு, அகங்காரம், சுய விளம்பரம், சுயநலம், மன்னிக்க முடியாத மனசு, கசப்பு, அடுத்தவங்க மேல இருக்கிற பொறாமை, எரிச்சல், இதெல்லாத்தையும் சரி பண்ணிக்காம தேவனுடைய அன்பு நமக்குள்ள நிறையாது. தேவ வெளிச்சத்தை பெற்று நாம அடுத்தவங்களுக்கு பிரகாசமா இருக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு போடுற இந்த கண்ணாடி இருக்கு, இதில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு அப்படி அப்படியே வந்து படிஞ்சிரும். அந்த டஸ்ட்டோ இல்லை நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ படும்போது அது பார்க்க விஷுவல் சரியா இருக்காது. அது பெருசா தெரியாதுங்க, சின்னதாக தான் இருக்கும். லைட்டில் வச்சு பார்த்தா தெரியுமே தவிர சாதாரணமாக பார்த்தா தெரியாது. ஆனால் விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு, அப்புறம் அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தெரியும். அந்த மாதிரி அவருடைய முக பிரகாசத்தில் நம்முடைய ரகசிய பாவங்கள் வெளியில யாருக்கும் தெரியாது. ஏன் நமக்கே கூட தெரியாது. நமக்குள்ள இருக்கிற உண்மையான பலவீனங்கள் அதை ஒத்துக்கணும். தேவ சன்னிதானத்தில் எல்லாத்தையும் நம்ம கிளியரா அறிக்கையிடணுங்க. பரிசுத்தத்தை பார்க்கணும்னா, உன்னுடைய வாழ்க்கையில நீ பெரிய தேவ வல்லமையை நீ அடையணும்னா, உன்னுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், கிளியரா தெளிவா இருக்கணும். அவங்க எல்லாரும் அறிக்கையிட்டாங்க. எவ்வளவு நேரம் அறிக்கையிட்டாங்க தெரியுமாங்க? அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணினார்கள். ஒரு ஜாமம்னா 3 மணி நேரம். இன்னைக்கு சில பேருக்கு பைபிள் ஒரு தடவை படிச்சா புரியாதுங்க, பல தடவை திரும்ப திரும்ப படிக்கணும். நம்ம புரிஞ்சுக்க முடியலன்னா சாதாரணமா நம்ம பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட, இன்னைக்கு இவ்வளவு அதிகாரம் படிக்கணும்னு படிக்காதீங்க தயவு செஞ்சு. ஒழுங்கா நீங்க புரிஞ்சு படிங்க. கொஞ்சம் வசனத்தை படிச்சா கூட புரியுற மாதிரி படிங்க, அதுதான் வேணும். திரும்ப படிங்க, அர்த்தம் புரியுற வரைக்கும் படிங்க. புரியுற மாதிரி 2 வசனம் படிங்க போதும். புரிஞ்சுக்கிட்டு 2 வசனம், புரியாம 30 வசனத்தை படிக்கிறத விட புரிஞ்சுக்கிற மாதிரி 1 வசனம் போதும், ஒரு வார்த்தை போதும். உன்னோடு தேவன் பேசுவதற்கும், உன்னை சரிப்படுத்துவதற்கும், உன்னை ஆசீர்வதிப்பதற்கும், உன்னை அபிஷேகிப்பதற்கும். ஜாமம் முழுவதும் அவங்க நின்று படிச்சாங்களாம். ஒரு ஜாமம்னா ஏற்கனவே சொன்னேன் 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஒரு ஜாமம். அந்த 3 மணி நேரத்தில் அவங்க இருந்த இடத்துல உட்கார்ந்து படிச்சாங்களா, நின்றுக்கிட்டு படிச்சாங்களா? பாருங்க, இன்னைக்கு 30 நிமிஷம் நம்மளால நிற்க முடியாதுங்க. ஆனா எவ்வளவு நேரம் அவங்க நின்னாங்களா? 3 மணி நேரம் நின்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தார்கள். அப்புறம் ஒரு ஜாமம் மட்டும் தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி, எவ்வளவு நேரங்க? 3 மணி நேரம் தங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணினார்கள். கர்த்தரை பணிந்து கொண்டார்கள்.
அறிக்கையிடும் போது நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க. முந்தி நான் ஒரு டிவி நிகழ்ச்சி பண்ணேன். அப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அறிக்கையிடுதல் என்னும்போது நீங்கள் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்முடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிடணும். எஸ், ரைட், கரெக்ட். நம்ம தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நினைவுபடுத்துறது எல்லாத்தையும் அறிக்கையிடணும். ஆனால் அதோடு நின்றுடக்கூடாது. இன்னொரு விஷயத்தையும் அறிக்கையிடணும். என்னது? உங்களால் யாராவது சொல்ல முடியுமா? என்னது? தேவன் பெரியவர் என்று, தேவன் மன்னிப்பவர் என்று, அவருடைய இரத்தம் என்னை கழுவும் என்று, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று, அவரே என் பாவத்திற்காக மரித்தார் என்று, மரித்தவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று அறிக்கையிடணும். அதையும் நீ ஒத்துக்கிட்டு நீ உன் பாவத்தை அறிக்கையிடுவது கூடவே இதையும் நீ அறிக்கை செய்ய வேண்டும். உன் அறிக்கையிடுதல் இதுவும் அடங்கி இருக்கணும். ஏன்னா உன்னுடைய பலவீனத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ அறிக்கையிட்டுட்டே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தனா உனக்கு விடுதலை இல்லை. உன் பாவங்களை நீ அறிக்கையிடும் போது, தேவனே என் ரட்சகர் என்று நீ மனதார ஏற்றுக்கொள்ளும் போது உனக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? உனக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். ஐயா, என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லையே சொல்லி இருக்கலாம். நீ சொன்னதுக்கு அப்புறம், ஆண்டவரே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கே அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, என் பாவங்களுக்காக சிலுவையிலே நீங்க பரிகாரம் செஞ்சிருக்கீங்களே, எல்லா பாவிகளையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னீங்களே, அப்போ உனக்கு என்ன ஆகும்? உன்னுடைய தலைகுணவு அங்கு நீங்கி போய் விடுதலை கிடைக்கும். பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணுனா எப்ப பார்த்தாலும் நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் வேலைக்காக மாட்டேன், நான் வேலைக்காக மாட்டேன், நான் வேலைக்காக மாட்டேன், எனக்கு பிரயோஜனம் இல்லை, என்னால் பிரயோஜனம் இல்லை, என்னால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. செத்து போலான்னு கூட நினைப்ப. ஆனா உன் பாவங்களை நீ அறிக்கிடும் போதெல்லாம் தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அவருடைய மன்னிப்பு எவ்வளவு பெரியது, அவருடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியது, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய விடுதலை எவ்வளவு பெரியது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா, வேதத்தை வாசிச்சேன்னா அவர் எவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்காரு. வேதத்தில் அவர் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். பயங்கரமான மரணத்தின் பிடியில சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்த திருடன் அவர்கிட்ட அறிக்கையிடும் போது உடனே அவனுக்கு விடுதலையே கொடுத்தாரு. திருடனை மன்னிச்சாரு, பாவிய மன்னிச்சாரு, குற்றம் நிறைஞ்சவங்களை மன்னிச்சாரு. அதெல்லாம் நாம படிக்கும்போது ஓஹோ நம்மளை கூட மன்னிப்பாருங்கிற எண்ணம் நமக்குள்ள வரும். பிரார்த்தனை பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். வேதமும் பிரார்த்தனையும் ரெண்டு ரெக்கைகள் மாதிரி. ஒரு பறவை பறக்கணும்னா எத்தனை ரெக்கைகள் வேண்டும்? எங்கேயாவது ஒரு ரெக்கையோட பறக்கிற பறவையை நம்ம பார்த்துருக்கோமா? அப்படி பறக்க முடியாது. நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ பறக்கணும்னா வசனமும் இருக்கணும், ஜெபமும் இருக்கணும். சில பேர் ஜெபமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. சில பேர் வேதத்தை வாசிக்கிட்டே இருப்பாங்க, ஜெபிக்கவே மாட்டாங்க. அதனால அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உயர போகாது. உன்னதமான அனுபவங்களை அவங்க அடையவே முடியாது. அதை அடையணும்னா தேவ சன்னிதானத்துல நம்ம இருதயத்தை திறந்து அறிக்கையிட்டு அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சு ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, சேர்ல இருக்கிறவங்க கூட தயவு செஞ்சு எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று நீங்களே உங்கள் ஆண்டவரோடு பேச போறீங்க. நீங்களே அவர் சமூகத்தில் அறிக்கையிட போறீங்க. ஆண்டவருடைய வல்லமையுள்ள காரியங்களை நீங்களே உங்க வாயை திறந்து சொல்லி அவர்கிட்ட விண்ணப்பிங்க. எங்களை எவ்வளவு சகித்து கொண்டீரப்பா, எத்தனை முறை உம்மை வேதனைப்படுத்தினோம், நாங்க எத்தனை தடவை உம்மை விட்டு விலகி ஓடி இருக்கிறோம், அநேக முறை வழி தவறி போயிருக்கிறோமே. இருந்தாலும் நீர் எங்களை கைவிடாம எங்கள் மீது வைத்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் மனதோடு இன்னமும் இருக்கிறீரே. எங்களை இன்னும் பலப்படுத்தணும்னு விரும்புறீரே. இன்றைய தினம் எங்களை ஒரு முறை கண்ணெடுத்து பாருங்க ராஜா. வாய் திறந்து ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் சொல்லலாமா, இதோ என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சத்துருவினால் வளைக்கப்பட்டு கிடக்கிறேனே, அந்த குணம் எனக்குள் இராமல் செய்யுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எல்லாரும் கைகளை உயர்த்தலாமா? இரண்டு கைகளையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி முழு மனதோடு முழு இருதயத்தோட நீங்க என்ன விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். உனக்காக அவர் ஆசையோடு நிற்கிறார். என் பிள்ளையின் ஜெபத்தை நான் கேட்க வேண்டும், என் பிள்ளைகள் கேட்பதை நான் கொடுக்க வேண்டும், அறிக்கையிடுகிற என் பிள்ளைகளின் பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும். உன்னுடைய தோல்விகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டு உனக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். சொல், விண்ணப்பத்தை கேட்கிற தேவனிடத்தில் அறிக்கையிடு. வாய்க்குள்ளே முணங்கிக்கிட்டு இருக்காத, வாயை திறந்து சொல்லு. சந்தேகப்படாம முழு இருதயத்தோட கேள், அறிக்கையிடு, விண்ணப்பம் செய். உன் ரகசியமான பாவங்கள் எல்லாவற்றையும் சொல்லு. மனசுக்குள்ள பூட்டி வைக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. தேவனிடத்துல அறிக்கையிடு, உன் தேவனிடத்துல சொல்லு. முழு இருதயத்தோட சொல்லு, உண்மையான மனசோட அறிக்கையிடு.
அறிக்கையிட்டு உன்னை ஒப்புக்கொடு. தேவ சமூகத்தில் தீர்மானம் எடு இந்த நாளிலே. ஐயா, நான் உம்முடைய சொத்து, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய வாரிசு அப்பா. இனி உம்முடைய சித்தத்தின்படி மாத்திரமே என்னை நடத்துங்க. உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். உமக்காக மட்டுமே நான் வாழணும்ப்பா. உம்முடைய சித்தத்தையே நான் செய்யணும்ப்பா. ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற வேலையை விட வேற ஒரு வேலை இந்த உலகத்தில் எனக்கு இல்லை. என் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துற கடமையை தவிர வேற எந்த கடமையும் எனக்கு வேண்டாம். வாய் திறந்த ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் அருகிலே வந்து நிற்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்க தயாராய் வந்திருக்கிறார். உன்னை மன்னித்து உனக்கு நன்மை செய்து உன்னை பலப்படுத்தி தம்முடைய சாட்சியாய் உன்னை ஏற்படுத்த நினைக்கிறார். பரிசுத்தமும் பிரியமும் நிறைந்த பிதாவே, எங்கள் பிரார்த்தனைகளை கேட்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களிலே இருக்கிற எல்லா விஷயங்களும் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கொட்டி இருக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் உண்மையாய் அறிக்கையிட்டார்களோ, யாரெல்லாம் உம்மிடத்தில் சொன்னார்களோ, நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீர் விடுதலையை கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். கேட்டு விடுவிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்பதை கொடுக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் விடுவித்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. முழுமனதோடு விசுவாசிக்கிறோம் ராஜா. குறிப்பாக இந்த நாளிலே எங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிட்டு இருக்கிறோம் அப்பா. எங்கள் பலவீனத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ப்பா. அறிந்து செய்த பாவங்களை கூட மனப்பூர்வமாய் அறிக்கையிட்டு இருக்கிறோம். மன்னிங்க ராஜா. மறுபடியும் உம்மை காயப்படுத்துறவங்களா இல்லாம இனிமேலாவது உமக்கேற்ற வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பை புரிந்து கொண்டோம் ராஜா. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. நீர் மகா வல்லமை உள்ளவர், நீர் கிருபை நிறைந்தவர், நீரே சர்வத்தையும் ஆளுகிறவர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர், நீர் சகலத்தையும் எங்களுக்காக அருளினவர் என்று உம்முடைய எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்தின் மகிமையை உணர்ந்து கொள்ள இந்த நேரத்திலே கிரியை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை உச்சரிக்க வெட்கப்பட்ட நாட்கள் உண்டே, அதனாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து நிற்கிறோமே. இன்று உம்முடைய வல்லமையை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்கள் அறிக்கையிட்ட எங்கள் பாவத்திற்கு மன்னிப்பை நீங்க உறுதிப்படுத்துங்க. இந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுங்க ராஜா. சகல கட்டுகளிலிருந்தும் என் மக்களை விடுவிங்க ராஜா. அடிமையா இருக்கிறவங்களையும் விடுதலை செய்யுங்கப்பா. உம்முடைய சந்நிதிக்கு வரும்படி சகாயம் செய்யுங்க. ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து ஆசீர்வதித்து வழி அனுப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்க. எப்பொழுதும் உங்களுக்காக தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவார். பாரத்தோடு நடத்தப்படுகிற இந்த ஊழியத்தில் நீங்க கூட பங்கெடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா, இது போன்ற நற்செய்திகள் எல்லா இடத்துக்கும் போய் சென்றடைறதுக்கு இந்த ஊழியத்தில் நீங்க பங்கெடுக்க விரும்பினா, ஆண்டவர் உங்க இருதயத்தில் ஏவனா உங்கள் காணிக்கைகளை எம்மா மூலமா டிடி மூலமா எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம், அல்லது மணியாளர் மூலமா அனுப்பலாம். நீங்க அனுப்புற ஒவ்வொரு காணிக்கைகளையும் உண்மையா உத்தமாவும் இந்த ஊழியத்துக்கு நாங்கள் பயன்படுத்துறோம். அதே போல உங்க ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.